என்ன ஹவி ஆட்டம் பலமா இருக்கு. நடத்து நடத்து. காஷ்மீர் போலாம்ல, இங்க பாரு. Thank you. சண்டை போடாம சாப்பிடுங்க. இவ்வளவுதானா? இல்ல இது பின்னாடி போய் பெருசா எடுத்துட்டு வரேன். சரி சாப்பிடலாமா? டீ ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஹே என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கு. தேங்க்ஸ் டி. இல்ல உங்க அப்பாக்கு தான இது கேட்டேன். தனியா போய் பழகு. எல்லாரும் இங்க தான இருக்கோம். அப்புறம் என்ன? ஐஷு நீ விஷ் அவர் ஃபேன் வைஸ் நிறைய இருக்கும். போடி. எனக்கு இல்ல நீங்க ரெண்டு பேரும் போறா. தனியாவே போய் பழகட்டும். எங்கடா ஹர்ஷி? எனக்கு முன்னாடி கம்பெனிக்கு வந்து வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டான். நீ உண்மையை சொல்லு, அவ எல்லாமே ஜாலியா தானே இருக்கேன். லைட்டா சரி வந்துடுறேன். ஏய் சரி நம்ம கேக் சாப்பிடலாமா? ஏய் நானே உங்க சண்டை சீரியலோட பெருசா போயிட்டு. எங்க பர்த்டே அன்னைக்காவது உங்க எபிசோடு முடிச்சுட்டு பேசி தொலைங்கண்ணா. சரி போ பேசிட்டு வா. இந்த போறேன். பேசி முடிக்கிற மாதிரி தெரியல. தேங்க் யூ. சாரிடி. எப்படி பேசுவ? அவ்வளவுதானா? சரியா போச்சுல எல்லாம் உனக்கு? எனக்கு இதெல்லாம் பத்தாது. பேசு பிரியா. நீ பேசினா நானும் சரியாயிடுவேன், நீயும் சரியாயிடுவேன். இங்க பார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டிஷர்ட்ல எல்லாம் போட்டு வந்திருக்கேன். நம்ம கூட இருக்கவங்க நம்மளை புரிஞ்சுக்காம பேசுற வார்த்தையினால வர வலி அதிகம். கார்த்தி, ஹாப்பி பர்த்டே. நீங்க பாருங்க பேக் சைடு தனியா உள்ள ஓடிட்டு. Have a great year. செருப்பு. பெனி கொசுடி. சரி இன்னைக்கோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் முடிஞ்சது. நாளையிலேருந்து இன்னும் 2 மாதத்துக்கு பிளேஸ்மெண்ட் தான். என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், எங்கெங்கே போகிறோம். அவி அடிக்கல் போட்டு ஆரம்பிச்சிட்டான். சொல்லுங்க அவங்க அவங்களோட ஆசையும் தோசையும். ஆமாப்பா மெசேஜ் வந்திருக்கே. கொண்ட உனக்கு கண்ணு தெரியாது, நான் பார்க்குறேன். இன்னும் 3 டேஸ்ல ஃபைனல் இயர்ஸ் கிராஜுவேஷன். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? காலேஜ் யூனிவர்சிட்டியா மாறினால புது ரூல்ஸ் வந்திருக்கு. அதுக்குள்ளயா 3 மாசத்துல வர வேண்டியது வெறும் 3 நாள்ல வருதா? அப்ப இனி அவ்வளவுதானா? என்னடா ஹே என்னடி மெசேஜ் பார்த்து நல்லா இருக்க? திடீர்னு பிரிஞ்சு போறோம்னு நினைக்கவே இல்லை. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போதேன்னு தான் கஷ்டமா இருக்கு. டேய் அது ஏதோ ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்க போகுதுடா. ஃபேக்காக தான் இருக்கும். நம்ம கூட சேர்ந்து நம்ம காலேஜும் நல்லா உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல. கன்ஃபார்ம் தான்டா. நம்ம காலேஜில் தான்டா நம்ம பேப்பரை ஃபெயில் பண்ணாமல் நம்ம போடுற பிளானை ஃபெயில் பண்ணுறானுங்க. இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமா. அட போங்கடா. ஹே விஷ்ணு கிட்ட சொல்லாத, அவர் ரொம்ப சென்சிட்டிவ், ஹர்ட் ஆயிடுவான். அம்மா அவ எங்க? அவங்க என்னடி பண்றா? சரி வா போய் பாப்போம். ஏய் இங்கே ஏன்டி நின்று இருக்க? நம்ம ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ரூம் வெக்கேட் பண்ற ஃபார்ம் வாங்கிக்க சொன்னாங்க. அதான். அல்லாதடி எல்லாம் சரியாயிடும். டேய் என்னடா எல்லாம் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? வேணி அந்த மெசேஜ் படிச்சதுலேருந்தே அப்படித்தான் இருக்கு. வேணி அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுறியா? எல்லாரும் நார்மல் ஆகிடுவோம். டேய் இந்த 17 வருஷத்துல நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரியறத பத்தி பேசுறோம்ல. டே லூசுங்களா, இது இன்னைக்கோட முடிய போகுதா என்ன? 17 வருஷமாக நம்ம 7 பேர் ஒன்றா தான் இருக்கோம். இப்போ இந்த 3 வருஷமாக பிரியாகும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒன்றும் சண்டை போட்டோம், நமக்குள்ளே ஏமாற்றிட்டு ஒன்று பிரியணும். இந்த இடத்துல நம்ம உறவுக்குண்டான காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நமக்குள்ளே நாம் அப்படியே தானே இருக்க போகிறோம். என்ன கார்த்தி, நாளைக்கு உன் வீட்லையோ என் வீட்லையோ நம்ம ஏரியா என் அப்பா வீட்டு ஏரியான்னு நீ எவ்வளோ கூத்து இருக்கு. வேணி நம்ம வேலைக்கே போனாலும் வார வாரம் சந்தை மாதிரி ஒன்று கூட தானே போகிறோம். அப்புறம் என்ன இன்னும் என்னடா டல்லாகவே இருக்கீங்க? நாளைக்கு என் வீட்டு கல்யாணம், உன் கல்யாணம், அவனது அவளது, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், அப்புறம் என்ன அன்பிளான் ட்ரிப்ஸு, இப்படி நீ எவ்வளோ பெரிய ட்ராவல் இருக்கு. நாளைக்கு நான் கூப்பிட்டா நீங்கள் வர மாட்டேங்க, நீ கூப்பிட்டா நான் வந்து நிற்க தானே போகிறேன். நான் இப்போ சொன்னது சரிண்ணா? எல்லாரும் எங்கே என்னை பார்த்து லூஸ் மாதிரி சரிங்க? ஏன்டா அவ்வளோதான்டா. சீக்கிரம்
ஹாஸ்டல் போகலாமா? எனக்கு தூக்கம் வருது. எங்களுக்கும் தூக்கம் வருது. வா போலாம். எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே. காலம் போயினும் நாட்களோடினும் நம் நட்பு மாறாதே. முதல் முறை நாம் பார்த்த அந்த நாட்கள் நினைத்தாலும் வராத அந்த நேரம் கிடைக்காது மீண்டும் அந்த காலம் பிரிந்து செல்கையில். யார் பல்பு உடைச்சது? நான் தான் மேம். முதல் முறை நாம் பார்த்த அந்த நிஜமான நான் தான் மேம். அதுக்குள்ள 3 பேர் ஒன்று சேர்ந்து போய் பேசுறீங்களா? ஃபைனை பிரிச்சு போறேன். கழுகு idiots. கிடைக்காது மீண்டும் அந்த காலம் பிரிந்து செல்கையிலே. ஓகே, உங்க லைஃப்ல எதெல்லாம் அண்டர் ரேட்டட் திங்ஸ் நினைக்கிறீங்க? Can you explain? சார் நாங்கள் தான் சார். நீங்களா? ஏன் புரியல? ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார். அதுல என்ன? சார் 15 வருஷமாக ஒன்றாவதுலேருந்து ஒரே ஸ்கூலில் ஒரே செக்ஷனில் படித்து ஒரே டியூஷனில் கூத்தடிச்சு ஒரே லெவலில் மார்க் எடுத்து அடித்து பிடிச்சி ஒரே காலேஜில் சேர்ந்து ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்து ஒரே செக்ஷனில் இன்றைக்கி வரைக்கும் ஒன்றாவே இருந்து யாருக்குமே தெரியாமல் இருக்க நாங்கள் அண்டர் ரேட்டட் தானே சார். ஏன்பா உங்க கேங்ல ஏதாவது வேகன்சி இருக்கா? இருக்கு சார். Anyone willing to join this gang? சார், ஆ நான் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் பேரன்லேருந்து இந்தியா வரும்போது அம்மா சொன்னாங்க இங்கே கிடைக்கிறது தான் உண்மையான உறவுன்னு. அப்போ நான் நம்பலை. பட் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டக்கப்புறம் நான் அங்கே இருந்தால் அது நிஜமாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஷால் ஐ? Great. Okay, let's start the class. நட்புக்கு இலக்கணம் நீதானே, உயிர் கொடுத்த தோழனும் நீதானே. என் வாழ்வில் நீ வந்தாய் அதான் எங்களை விட்டு போயிடுவேல. அதான் நீ எங்களை விட்டு போயிடுவேல. நட்பெல்லாம் பிழையா எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே. காலம் போயினும் நாட்களோடினும் நம் நட்பு மாறாதே. பிறந்தவுடன் பேசும் மழலை மொழி அது மாறும் என்றும் நண்பன் வழி. அகலாத ஒளியாக பிரியாத உயிரானாய். இரவோடு பகலாக வெயிலோடு எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே. காலம் போயினும் நாட்களோடினும் நம் நட்பு மாறாதே. முதல் முறை நாம் பார்த்த அந்த நாட்கள் நினைத்தாலும் வராத அந்த நேரம் கிடைக்காது மீண்டும் அந்த காலம் பிரிந்து செல்கையிலே. எங்கு போனாலும் தூரம் சென்றாலும் நம் நட்பு பிரியாதே. காலம் போயினும் நாட்களோடினும் நம் நட்பு மாறாதே. அண்ணா ஒரு நிமிஷம்.
சாரிண்ணா. இரு நான் பார்த்துக்கிறேன். சொல்லுடி. சொல்றி. இங்கேருந்து போகவே பிடிக்கல. ரைட்டு ஆரம்பிச்சிட்டா. உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு. இனிமேலும் நாம எல்லாம் ஒன்னாவே இருக்கலாமா? நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்துட்டா? விஷ்ணு லூஸ் மாதிரி பேசாத, எனக்கு கோவமா வருது. இந்தா ட்ரெஸ் எல்லாம் போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வா, நாங்க இங்க வெயிட் பண்றோம். குடி போ. இப்போ ஏன்டி அவளை அப்படி சொன்ன? போடி. ஏய் நம்ம ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலையோ இல்லை அவளை விட்டுட்டும் ஒன்றும் புரியலை. அவள் இவ்வளோ நாளாக நம்ம மேலே எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருந்துட்டா. அதுதான் அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. போடி. எப்பவுமே விட்டு போயிடுவா கிண்டல் பண்ண. இப்போ கரெக்டாக அங்கேயே வந்துட்டோம்ல. 2 பேர் பிரியறதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, சுச்சுவேஷன், பேசும்போது தப்பாகிறனாலையோ தெரிஞ்சு செய்கிற துரோகத்தினாலையோ நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பிரியறதுக்கு பதில் இருக்காது. அதுக்கு பேர் ரியாலிட்டின்னு எடுத்துக்கலாமா? ஷர்ட்ல போடுறடா. 2 வாரம் பேசணும்னா போதுமே. தலையில வைக்கிறது இல்ல, ஒழுங்கா ட்ரெஸ் போடுறது இல்ல. போடி. அதான் மேல கிராஜுவேஷன் ட்ரெஸ் போட்டுருந்தேன்ல. ஓ ரீசன் மட்டும் நல்லா சொல்லு. போலாம் வா. புடி. அலிக்குதுடி. சாப்பிட போலாம். இது புரியல. அப்பவே கிட்ட சொன்னேன்ல. நம்ம சார்ரா. என்னப்பா எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சிச்சு. அவங்களோட தான் வாங்கிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல பிளேஸ் ஆயிட்டீங்களா? எஸ் சார், எஸ் சார். இல்ல ஒரே கம்பெனியா? இல்லை சார், இவ பூனேயில், நான் பெங்களூரில், இவங்க 2 பேர் சென்னையில். இவங்களுக்கு எங்கன்னு ஒன்றும் கம்பெனி சொல்லல சார். உங்களுக்கு சொல்லலாமா? டைம் இருக்கா? சொல்லுங்க சார். நீங்க தான் எங்க ஃபேவரட் ப்ரொஃபசர். இது எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணல, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம எப்பவுமே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கைப்பிடிச்சி கொஞ்ச தூரம் மட்டும்தான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு தனியாக அந்த நினைவுகளோட மட்டும்தான் நடக்க முடியும். தட்ஸ் லைஃப் இல்லை? ஆமாம் சார். ஓகே பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், பாய் சார். அதுக்காக டிஷ்யூ சொல்ல ஒதுக்குறாண்டா. இதுக்காக நான் எப்படி எடுத்தேன்? காட்டி மாடு.